the Lord. Praise the Lord. பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தின் வியாழக்கிழமை வாசகங்களை மையமாக வச்சு இன்று நாம செய்ய போகும் இந்த ஆழமான பார்வைக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கும் என்னுடைய பாஸ்கா கால வாழ்த்துகள். ஆமா, பாஸ்கா காலத்தின் அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களோடும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் எப்பவும் இருப்பதாக. ஆமென். இப்போ நாம இந்த ஆழமான தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்காகவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புதமான வாசகங்களுக்காகவும் ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம். அதாவது நாங்க 2 பேரும் இந்த ஜபத்தை முழுமையா உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை படைத்து காத்து வழிநடத்தும் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகம் வழியே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. எங்கள் கால்களை இடறவிடாமல் தாங்கும் உம் பேரன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வில் முழுமையாக பிரகாசிக்கும் அருள் தாரும். நேயர்கள் அனைவரின் மீதும் உமது மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக பொழியப்படட்டும். அவர்கள் முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய தூய ஆவியானவர் வழிநடத்துவாராக. குறிப்பாக சகோதரி மார்ச்னாவின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி காவ்யாவிற்கு விரைவில் திருமணம் நடைபெற ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெருசலேம் ஜோதி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளும் சமூகங்களும் கிறிஸ்துவுக்காக பசியோடு இருக்கவும் உமது வாக்குறுதியால் போஷிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்மையை தேடுவோரும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து விசுவாசத்தில் வளர ஜெபிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்போர் மற்றும் மறைப்பணியாளர்கள் பிலிப்பை போல ஆவியால் வழிநடத்தப்பட்டு தைரியமாக செயல்பட ஜெபிக்கிறோம். நற்கருணை பணியாளர்கள் மற்றவர்களை பயபக்தியோடு வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களின் சொந்த பணிக்காக எங்கள் இசையும் போதனையும் மற்றவர்கள் கிறிஸ்துவை வாழ்வு தரும் உணவாக ஏற்றுக்கொண்டு ஆவியால் வழிநடத்தப்படும் பணியில் மகிழ உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ஆழமான கருத்துக்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ரொம்ப சுலபமா தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரியை ஒண்ணு நான் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க, கேட்போம். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, ரொம்ப விலை உயர்ந்த ரொம்ப சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் இருக்கிற ஒரு மிஷினை நீங்க வாங்குறீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ற ஒரு கையேடு, அதாவது ஒரு மேனுவல் உங்க கையில இருக்கு. சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதுல இருக்கிற வார்த்தைகள், தொழில்நுட்ப சொற்கள் எதுவுமே உங்களுக்கு புரியல. அந்த மிஷினை வச்சுக்கிட்டு தலைய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு அந்த மிஷினை வடிவமைச்சவங்களோ இல்ல அதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தரோ உங்க வீட்டுக்குள்ள வர்றாரு. அவர் அந்த மேனுவலை வாங்கி பார்த்து ரொம்ப எளிமையா, ஓ இதுவா, இதோட அர்த்தம் இதுதான் சொல்லி அந்த மிஷினை எப்படி இயக்குறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுக்கறாரு. அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதியும் விடுதலையும் கிடைக்கும். கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய திறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா கையில சரியான கையேடு இருந்தும் அதை புரிஞ்சிக்க முடியாம தவிக்கிறது ஒரு வகையான விரக்தி. ஆனா அந்த வழிகாட்டி வந்த உடனே அந்த விரக்தி எல்லாமே பெரிய ஆச்சரியமா மாறிடும். சரியா சொன்னீங்க. இந்த ஸ்டோரியை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாம திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசிக்க கேட்ட முதல் வாசகத்துல நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வும் கிட்டத்தட்ட இது போலதான் இருக்கு. ஆமா, இந்த வாசகம் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சரித்திர பதிவு மட்டும் கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி வழிகாட்டுதல். நிச்சயமா இது சாதாரணமான நிகழ்வு கிடையாது, ஆவியானவரோட நேரடி செயல்பாடு. சரி, நாம இந்த வாசகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதோட தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாட்டோட தான் ஆரம்பிக்குது. ஆமா, அதாவது பிலிப்போட சூழ்நிலையை சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயர்களே. பிலிப்பு சமாரியா நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்காரு. மக்கள் கூட்டமா வராங்க.
ஆமா, நிறைய வியக்கத்தக்க அடையாளங்கள்லாம் அங்க நடக்குது. ஆமா, அவர் ஒரு உச்சக்கட்ட வெற்றியில இருக்காரு. ஆனா திடீர்னு 26ஆம் வசனத்துல ஆண்டவருடைய தூதர் பிலிப்பிடம் தோன்றி, நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு குறிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அது ஒரு பாலைநில பாதை. அதுதான் இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு பக்கம் பெரிய வெற்றி, பல்லாயிரக்கணக்கான மக்கள், இன்னொரு பக்கம் வறண்ட ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனம். முரண்பாடா இருக்கு இல்லையா? ரொம்ப. ஆண்டவரே, நான் இங்கேயே நிறைய சாதிக்கிறேன்னு என்ன போயும் யாருமே இல்லாத ஒரு பாலைவன பாதைக்கு ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு பிலிப்பு ஏன் வாதிடல? இது ஒரு பெரிய கம்பெனில ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை யாருமே இல்லாத ஒரு காலி அறைக்கு மாத்திர மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா. மனித தர்க்கத்தின்படி பார்த்தால் இது ஒரு முட்டாள்தனமான முடிவாதான் நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம மூளை எண்களையும் கூட்டத்தையும் வச்சுதான் ஒரு வெற்றியை அளவிடும். அதாவது கார்ப்பரேட் உலகத்துல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா ஆண்டவரின் செயல்பாடுகள் மனித தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவை. பிலிப்பு எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்தார். அவர் அங்க எத்தியோப்பியா அதிகாரி ஒருத்தரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவரின் மாபெரும் திட்டம். ஓ, அந்த ஒரு தனி மனிதருக்காகத்தான் அவர் அந்த கூட்டத்தை விட்டுட்டு போக தயாரா இருந்தாரா? ஆமா. நேயர்களே, உங்க அன்றாட வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல நீங்க இந்த மாதிரி உணரலாம். குடும்பத்துல, வேலையில அல்லது உங்க ஆன்மீக வாழ்வுல திடீர்னு நீங்க ஒதுக்கப்பட்டு ஒரு பாலைவனத்துல விடப்பட்டது போல நினைக்கலாம். ஆமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு தனிமை அப்படின்னு நாம அடிக்கடி புலம்புவோம். ஏன் திறமைக்கு இங்க எந்த வேலையும் இல்லையேன்னு தவிப்போம். ஆனா அந்த தனிமையான இடத்துலதான், அந்த பாலைவனத்துலதான் ஆண்டவர் உங்களுக்கென ஒரு சிறப்பான சந்திப்பையோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பையோ வச்சிருக்கலாம். அதை நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. சரி, அந்த சந்திப்பு பற்றி பேசும்போது அடுத்ததா வர்ற காட்சிகள் ஒரு சினிமா மாதிரி இருக்கு. ஆமா, அந்த எத்தியோப்பிய அரசி கந்தகையின் நிதி அமைச்சர் வர காட்சி தானே? அதேதான். அவரு தன் தேர்ல எருசலேமுக்கு சென்று வழிபட்டு விட்டு திரும்பி கொண்டிருக்கிறாரு. கையில எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிச்சுட்டே வராரு. அப்போ தூய ஆவியார் பிலிப்பிடம் அந்த தேரை நெருங்கி போக சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு திருவுவீலிய சுருளை சொந்தமா வச்சிருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது பல லட்சங்கள் மதிப்புள்ள ஒரு பொக்கிஷம். அவர் அதை வச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராகவும் ஆண்டவர் மேல எவ்வளவு தாகம் உள்ளவராகவும் இருந்திருக்கணும். அது உண்மைதான். அதே சமயம் அவருடைய அந்தரங்க வலியை நாம புரிஞ்சுக்கணும். அவர் எத்தியோப்பிய அதிகாரி மட்டுமல்ல, ஒரு அன்னகர். பழைய ஏற்பாட்டு காலத்துல இணைச்சட்டம் 23ஆம் அதிகாரத்தின்படி அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆண்டவரின் சபைக்குள் முழுமையாக செல்ல அனுமதி கிடையாது. ஓ, அப்போ அவர் வெளிப்பிரகாரத்துல தான் நிக்க முடியுமா? ஆமா, அவர் 1000 மைல்களுக்கு மேல பயணம் செஞ்சு எருசலேமுக்கு வந்தாலும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் அவர் நின்றுக்க முடியும். முழுமையாக உள்ளே போய் வழிபட முடியாத ஒரு வழி அவருக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த வழியோடும் தேடலோடும் தான் அவர் திரும்பி போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆழமான விஷயம் இது. அப்போ அவர் வாசிக்கிற பகுதி எசையா இறைவாக்கினர் எழுதிய 53ஆம் அதிகாரம். அதாவது அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் தம் வாயை திறவாதிருந்தார் அப்படிங்கிற அந்த பகுதி. ஆமா, அப்போதான் ஆவியானவர் பிலிப்பு கிட்ட நீ அந்த தேரை நெருங்கி போன்னு சொல்றாரு. பிலிப்பு ஓடி போய் அவர் வாசிக்கிறதை கேட்டுட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதானே கேட்கிறாரு. இப்போ நான் ஒன்னு கேக்குறேன். அந்த அதிகாரி ஒரு நாட்டின் நிதி அமைச்சர், ஒரு பெரிய விஐபி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற ஒருத்தர் கிட்ட போய் ஒரு சாதாரண வழிபோக்கர் நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதான்னு கேட்டா சாதாரணமா அவங்க ஈகோ என்ன ஆகும்? கண்டிப்பா கோபம் வரும். எனக்கு தெரியாததா, நீ யாரு எனக்கு சொல்லி கொடுக்கணும் தானே கேட்பாங்க. ஆமா, கோபம் தானே வரும். ஆனா அந்த அதிகாரியோட பதில் அவருடைய ஆன்மீக தாகத்தை, அவருடைய தாழ்மையை காட்டுது. அவர் கொஞ்சம் கூட கோபப்படல. விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ரொம்ப மனத்தாழ்மையோடு சொல்றார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு நாட்டின் நிதி அமைச்சர், பெரிய பதவியில இருக்கிறவரு. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கே. அப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மைதா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஈகோ தானே அதிகமா இருக்கு. கண்டிப்பா. அந்த அதிகாரிக்கு திருவிவிலியம் வாசிக்க தெரிந்திருந்தது. ஆனா அதை விளக்கி சொல்ல ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது. அப்போ தனிப்பட்ட முறையில வாசிப்பது மட்டும் போதாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, தனிப்பட்ட வாசிப்பு முக்கியம்தான். ஆனா திருச்சபையின் வழிகாட்டுதலும்
தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களின் விளக்கமும் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது இது காட்டுது. சரிதான். அவர் வாசிச்ச அந்த எசையாவின் இறைவாக்கு, அதாவது அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற பகுதி இயேசுவையே குறிக்கிறது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க அந்த அதிகாரியோட கற்கும் ஆர்வமும் மனத்தாழ்மையும் தான் ரொம்ப உதவி செஞ்சது. வாவ், நேயர்களே, நீங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது விவேகம். நாம திருவிழியம் வாசிக்கும் போது புரியாதவற்றை மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் மனத்தாழ்மை நமக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ரொம்ப சரியான ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். என்ன அது? பிலிப்பு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவிக்கிறாரு. அத கேட்ட உடனே வழியில தண்ணீரை கண்ட அதிகாரி, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அவரு தன்னோட தகுதியின்மையை பத்தி அங்க யோசிக்கவே இல்ல. நான் ஆலயத்துக்குள்ளேயே நுழைய முடியாத ஆளு, நான் எப்படி ஆண்டவரோட குடும்பத்துல இணைய முடியும்னு அவர் தயங்கல. இயேசுடைய அன்பு எல்லையற்றதுன்னு பிலிப்பு சொல்லி கொடுத்ததும் அவர் உடனே அந்த அன்பை ஏற்றுக்க தயாராயிடுறாரு. அதுக்கு பிலிப்பு நீர்முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறாரு. இங்கதான் எனக்கு கூட ஆச்சரியம். அந்த அதிகாரி, நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன், அல்லோ அடுத்த வாரம் பார்க்கலாம் என்றோ சொல்லவே இல்லை. உடனடியாக செயல்படுறாரு. இந்த உடனடி தீர்மானத்துக்கு பின்னால் உள்ள உந்து சக்தி என்ன? நல்ல கேள்வி. இறைவார்த்தை ஒருவரின் உள்ளத்தை தொடும்போது அங்கே தாமதத்திற்கு இடமே இல்ல. ஓ, அதனாலதான் ஒரு அவசரம் காட்டுறாரா? ஆமா, இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்ற உண்மையை அவர் முழுமையாக விசுவாசித்தார். அந்த விசுவாசம் உடனடியாக செயலாக மாறுது. இது அவசரம் இல்ல, இதுவே உண்மையான மனமாற்றம். ரொம்ப அருமை. இது இன்றைய நவீன மனிதர்களுக்கு, குறிப்பா நமக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாவற்றிலும் நாளை தள்ளி போடும் பழக்கம் இருக்கு. ஆமா, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். கரெக்ட். ஆன்மீக வாழ்விலும் இதேதான் நாம செய்யறோம். நல்ல காரியங்களை செய்வதில் அல்லது பாவத்தை விட்டு விலகுவதில் நாம ஏன் தாமதிக்கிறோம்? நம்ம ஈகோவுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் நாம இன்னும் நேரம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரின் அழைப்புக்கு உடனே பதிலளிக்க வேணும் அப்படிங்கிற பாடத்தை நேயர்கள் கண்டிப்பா உணரணும். நாளைக்கு அப்படிங்கிறது நம்ம கையில இல்லாத ஒண்ணு. நிச்சயமா. சரி, இப்போ நாம 39ஆம் 40ஆம் வசனங்களுக்கு வருவோம். அவங்க தண்ணீர்லிருந்து வெளியேறியவுடன் தூய ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விடுறார். இது ஒரு அதிசயமான நிகழ்வு. அதிகாரி அவரை மீண்டும் காணவே இல்லை. ஆனா அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. இங்கேதான் மனித இயல்பின்படி ஒரு முரண்பாடு இருக்கு. தனக்கு வழிகாட்டிய ஒரு குரு அல்லது ஆன்மீக வழிகாட்டி திடீரென்று காணாமல் போனால் அந்த அதிகாரிக்கு பயமோ சோகமோ தானே வந்திருக்கணும். சாதாரணமா அப்படிதான் தோணும். ஆமா, ஐயோ என் வழிகாட்டி காணாமல் போயிட்டாரே அப்படின்னு சோகமா தானே இருக்கணும். ஆனா அவர் மகிழ்ச்சியோட செல்கிறார். இந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வந்தது? அதுதான் இந்த வாசகத்தோட உச்சகட்டம். அதிகாரியின் விசுவாசம் பிலிப்பு என்ற மனிதர் மேல் அல்ல, ஆண்டவர் மீதே இருந்தது. ஓ, மனிதர்கள் வெறும் கருவிகள் தான் அப்படிங்கறத அவர் முழுசா புரிஞ்சுக்கிட்டாரா? எக்ஸாக்ட்லி. அவருக்கு திருமுழுக்கு கிடைத்தவுடன் தூய ஆவியார் அவர் உள்ளத்தில் குடிகொண்டார். மனிதர்கள் வரலாம் போகலாம், ஆனா ஆண்டவர் தரும் அந்த நிலைவாழ்வு மற்றும் உள்ளத்தின் மகிழ்ச்சி யாராலும் பறிக்க முடியாதது. எவ்வளவு பெரிய பாடம். நேயர்களே, இன்று நாம மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சார்ந்துதான் நம் மகிழ்ச்சியை தேடுறோம். ஆமா, நமக்கு பிடிச்ச ஆன்மீக வழிகாட்டிகள் இல்லைன்னா நம்ம விசுவாசம் ஆட்டம் கண்டுடுது. கரெக்ட். வழிகாட்டிகள் கண்டிப்பா தேவைதான். ஆனா உண்மையான மாறாத மகிழ்ச்சி இயேசுவோடு நாம் கொள்ளும் உறவுலலாம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. பிலிப்பு தன் பணியை தொடர்ந்தார். அந்த அதிகாரியும் தன் நாட்டுக்கு சென்று தன் பணியை தொடர்ந்தார். சரி, இந்த பாலைவனத்தில் நடந்த ஒரு சில மணி நேர சந்திப்பு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அந்த எத்தியோப்பிய அதிகாரி வழியாகத்தான் நற்செய்தி ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் நுழைஞ்சதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வாவ்! இன்று ஆண்டவர் உங்களை எந்த பாலைவன பாதைக்கு அழைக்கிறார்? அங்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர் யார்? உங்கள் ஒருவரின் கீழ்ப்படிதல் யாருடைய வாழ்க்கையையோ ஏன் ஒரு சமுதாயத்தையும் மாற்றக்கூடும் என்பதை சற்று அமைதியாக சிந்தித்து பாருங்கள். ஆமா, பிலிப்பு அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உணவாக கொடுத்து அவருடைய ஆன்மாவின் பசியை போக்குறாரு. ஆனா இன்னைக்கு நாம வாசிச்ச நற்செய்தி வாசகத்துல இயேசு இந்த வார்த்தையை உணவாக பெறுவது அப்படிங்கறத இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆழமான தளத்துக்கு கொண்டு போறாரு. கண்டிப்பா. இதுல ஆண்டவர் இயேசு தன்னை வாழ்வு தரும் உணவு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம அலச போறோம்.
இந்த வாசகத்துக்குள் நாம நுழையும் போது பாத்தீங்கன்னா மனிதர்கள் எவ்வளவு பெரிய ஆன்மீக பசியோடு இருக்கிறார்கள் என்பதையும் அதை தீர்க்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார் என்பதையும் தான் முழுமையாக தியானிக்க போகிறோம். இதுல எனக்கு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. என்ன சந்தேகம்? கேளுங்க. அதாவது 44வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது அப்படின்னு. ரொம்ப முக்கியமான வசனம் இது. இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. கடவுள் ஈர்த்தால் மட்டும்தான் நான் அவர்கிட்ட போக முடியும்னா, அப்புறம் எனக்குன்னு சுதந்திரமான விருப்பம் ஒண்ணு கிடையாதா? தேர்ந்தெடுக்கலன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இது ஒரு கட்டாயப்படுத்துதல் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இது ஒரு மிக சிறப்பான கேள்வி. பாத்தீங்கன்னா பலரும் இந்த வசனத்தை படிக்கும் போது இப்படிதான் குழப்பம் அடைறாங்க. ஆமா, நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. இது ஏதோ ஒரு மனிதனை அவன் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக கயிற்றை கட்டி இழுப்பதை போல புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதை ஆழமாக புரிந்து கொள்ள நாம மூல மொழியான கிரேக்கத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே ஈர்த்தல் என்ற சொல்லுக்கு ஹெல்குவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹெல்குவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தி இருக்கிறது இல்லையா? இல்லவே இல்ல. ஹெல்குவோ என்றால் ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போன்ற ஒரு இயல்பான மென்மையான ஈர்ப்பு. ஓ, காந்தம் ஈர்க்கிற மாதிரி. ஆமா, ஒரு காந்தம் இரும்பை கட்டாயப்படுத்துவதில்லை, அதன் இயல்பிலேயே அந்த இரும்பை தன் வசப்படுத்துகிறது. அதே போலதான் ஆண்டவர் நம்மை படைக்கும் போதே தனக்கான ஒரு வெற்றிடத்தோடு தன் மீது ஒரு அளப்பரிய ஈர்ப்போடுதான் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ அந்த ஈர்ப்பு நமக்குள்ளேயே இயல்பா இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நாம் திருவிவிலியம் மற்றும் இறைவாக்கு நூல்களை வாசித்து ஆண்டவருக்கு செவிசாய்க்கும் போது அந்த அன்பின் ஈர்ப்பு நம்மை இயல்பாகவே இயேசுவிடம் அழைத்துச் செல்கிறது. இது கட்டாயப்படுத்துதல் அல்ல, இது ஒரு தூய்மையான அன்பின் அழைப்பு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற காந்த ஈர்ப்பு உண்மை அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. என்ன முரண்பாடு? அந்த காந்தம் உண்மையிலே நம்மள ஈர்க்குதுன்னா ஏன் இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் பக்கமே போறது கிடையாது? இது நியாயமான கேள்விதான். பல பேருக்கு கடவுளை பத்தின எந்த சிந்தனையும் இல்லையே, மன அழுத்தத்திலையும் இருள்லையும் தவிக்கிறாங்களே. அப்போ அந்த காந்தம் வேலை செய்யலையா, இல்ல காந்த சக்தி குறைஞ்சிடுச்சா? காந்தத்தின் சக்தி ஒருபோதும் குறைவதில்லை. ஆனால் அந்த காந்தத்திற்கும் இரும்புக்கும் நடுவில் ஒரு பெரிய மரப்பலகையோ அல்லது ஒரு தடிமனான பிளாஸ்டிக் சுவரோ இருந்தால் என்ன ஆகும்? ஓ, கண்டிப்பா காந்தத்தால இரும்பை ஈர்க்க முடியாது. அதே போலதான் ஆண்டவரின் ஈர்ப்பு எப்போதும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஈர்ப்பை உணர முடியாதபடி நம்முடைய ஆன்மாவை சுற்றி உலக மாயைகள் என்ற மிகப்பெரிய தடையை நாம் எழுப்பி வைத்திருக்கிறோம். அப்போ பிரச்சனை ஈர்ப்புல இல்ல, நம்ம நடுவுல வைக்கிற தடைகள்ல தான் இருக்கு. மிக சரியாக சொன்னீர்கள். இத கேட்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல இந்த தடைகள் அப்படிங்கிறது நம்மளோட கவனச்சிதறல்கள் தான் இல்லையா? ஆமா, இன்னைக்கு நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கு. கையில இருக்கிற ஸ்மார்ட் போன், எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற நோட்டிபிகேஷன், சோசியல் மீடியா, பதட்டம், வேலைப்பளு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இரைச்சலை உருவாக்குது. உண்மைதான். ஒரு பெரிய இரைச்சலுக்கு நடுவுல ஒரு மென்மையான குரலை எப்படி கேட்க முடியும்? ஆமா, நம்ம ஆன்மா அந்த அமைதியை தேடினாலொழிய அந்த ஈர்ப்பை உணரவே முடியாது. சரியாக சொன்னீர்கள். அந்த இரைச்சலால் நம் காதுகள் செவிடாகி விடுகின்றன. நாம் அமைதியை தேடாமல் நம்முடைய தாகத்தை தீர்க்க வேறு ஏதோ தற்காலிகமான விஷயங்களை தேடி ஓடுகிறோம். இதுதான் இயேசு அடுத்த வசனங்களில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். நாம் தற்காலிக உணவை நிரந்தர உணவு என்று நம்பி எப்படி ஏமாறுகிறோம் என்பதை விளக்க அவர் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை உதாரணமாக கூறுகிறார். ஆமா, பாலைவனத்துல இஸ்ரேல் மக்களுக்கு கிடைச்ச மன்னா பத்தி அவர் பேசுறார் இல்லையா? ஆமா, அதேதான். ஆனா அந்த இடத்துல இயேசு சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா அப்படிங்கிறது கடவுள் செஞ்ச மிகப்பெரிய அற்புதம். அது வானத்திலிருந்து வந்த உணவு. அது அவங்க எவ்வளவு பெருமையா கொண்டாடினாங்க. ஆமா, அது அவங்களுக்கு உயிர் கொடுத்த உணவு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உணவை இயேசு வெறும் சாதாரணமான தற்காலிகமான உணவுன்னு சொல்றது அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். யூதர்களை பொறுத்தவரை மோசே அவர்களுக்கு பாலைவனத்தில் வாங்கி கொடுத்த அந்த மன்னாதான் மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த உணவு என்று ஆழமாக நம்பினார்கள். அதுல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்திருக்காது. கண்டிப்பா. ஆனால் இயேசு அந்த பெருமையை உடைக்கிறார்.
ஆம், அது வானத்திலிருந்து வந்ததுதான். ஆனால் அது உங்கள் அன்றாட உடல் பசியை மட்டுமே தீர்த்தது, மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றவில்லை என்று சொல்றாரு. ஓ, அதாவது அது நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு சொல்றாரா? ஆமா, அந்த மன்னாவை உண்ட உங்கள் முன்னோர்கள் அனைவரும் இறுதியில் இறந்து போனார்கள் என்று உண்மையை உணர்த்துகிறார். இது அப்படியே நம்ம காலத்துக்கு பொருத்தி பார்த்தோம்னா, அன்றைக்கு அவங்களுக்கு மன்னா ஒரு பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன மன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற லைக்ஸ், சமூகத்தில் கிடைக்கிற புகழ், பணம், பதவி, இது எல்லாமே நம்ம காலத்து மன்னா. நாமளும் இதை தேடிதான் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா இதோட உண்மைத்தன்மை என்னன்னா, இது எல்லாமே பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான். சாப்பிடும்போது இனிப்பா இருக்கும், ஆனா தொண்டைக்குள்ள போறதுக்குள்ள கரைஞ்சு காணாம போயிடும், பசியும் தீராது. மிக அருமையான வார்த்தைகள். மனிதர்களாகிய நமக்குள் இருப்பது ஒரு எல்லையற்ற வெற்றிடம். அந்த எல்லையற்ற ஆன்மீக பசியை உலகத்தில் உள்ள இந்த எல்லைக்குட்பட்ட சிறிய சிறிய விஷயங்களால் ஒருபோதும் தீர்க்க முடியாது. அப்படி தீர்க்க முயற்சி செஞ்சா அது ஏமாற்றத்துல தான் முடியும். உண்மைதான். நீங்கள் சொன்ன அந்த தற்காலிக மன்னாவுக்காக உழைத்து உழைத்து இறுதியில் சோர்வும் விரக்தியும் தான் மிஞ்சுகிறது. இன்று பலரும் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிவார்கள். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆமா, உள்ளுக்குள் ஒரு பெரிய வெறுமையை, தனிமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த எல்லையற்ற வெற்றிடத்தை தற்காலிகமான உலகப் பொருட்களால் நிரப்ப முயல்கிறார்கள். அந்த தேடலுக்கான பதிலத்தான் இயேசு 51வது வசனத்துல ஆணித்தரமாக வைக்கிறார். நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு. இவ்வுணவை எவராவது உண்டால் அவர் என்றென்றும் வாழ்வார் என்கிறார். வாவ், ரொம்ப உறுதியான வார்த்தைகள். அவர் தரும் உணவு மனிதர்களை இராமாமல் இருக்கச் செய்யும் நிலைவாழ்வு தரும் உணவு. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு யூதனுக்கு இதைவிட ஒரு அதிர்ச்சிகரமான, அருவருப்பான வார்த்தை வேற எதுவும் இருந்திருக்க முடியாது. அவங்க கலாச்சாரத்துல அது ரொம்ப தவறான விஷயமா இருந்திருக்குமே. மிக கொடிய பாவம். விலங்குகளின் இரத்தத்தை உண்பதற்கே அங்கே தடை இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் தன்னோட உடலை சாப்பிட சொல்றது எப்படி இருந்திருக்கும்? அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் என் சொந்த உடலை நீங்கள் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாச்சே. மக்கள் எல்லாரும் அவரை விட்டு போயிடுவாங்களேங்கிற பயம் இயேசுவுக்கு இல்லையா? அவருக்கு அந்த பயம் கிடையாது. அவர் ஏன் அவ்வளவு கடுமையா நேரடியா சொல்லணும், என்னுடைய போதனைகளை கேளுங்க, என் அன்பை ஏத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப மென்மையா ஒரு உருவகமா சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது உருவகம் கிடையாதுங்கிறதுலாதான் அவர் அப்படி சொல்லல. அங்கேதான் இயேசுவின் உண்மையான தியாகம் வெளிப்படுகிறது. ஓ, அதாவது அவர் உண்மையாவே தன்னோட உடலைத்தான் மீன் பண்ணாரு. ஆமா, அவர் இதை வெறும் உருவகத்திற்காகவோ தத்துவார்த்தமாகவோ சொல்லவில்லை. அவர் உண்மையாகவே தன் உடலை சிலுவையில் நமக்காக கையளிக்கப் போவதை முன்னறிவிக்கிறார். இதுல கூட நீங்க மூலமொழி பற்றி ஏதோ சொல்லுவீங்களே? சரியா கேட்டீங்க. மூல மொழியான கிரேக்கத்தில் இங்கே உடலை குறிக்க ஷார்க்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஷார்க்ஸ் அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஷார்க்ஸ் என்றா பாத்தீங்கன்னா அது ஆவியோ அல்லது உருவகமோ அல்ல, காயப்படக்கூடிய, ரத்தம் சிந்தக்கூடிய நிஜமான பௌதிக உடல். நிஜமான உடல், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட அந்த உடல். ஆமா, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு கிழிக்கப்பட்டு இரத்த கல்லறியாக தொங்கிய அந்த நிஜமான உடலைத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். மனித குலத்தின் பாவங்களுக்காக தம் சொந்த உடலையே பலியாக கொடுக்க போகிறார். இது மாபெரும் தியாகத்தின் வெளிப்பாடு. கண்டிப்பா. அவர் மக்கள் தன்னை விட்டு விலகி போவார்கள் என்று தெரிந்தும் இந்த உண்மையை நீர்த்து போகச் செய்ய அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் இதுதான் மீட்பின் ஒரே வழி. வாவ், இது உண்மையிலே நம்மை ஆழமா சிந்திக்க வைக்குது. ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட என்ன கேட்பார்? என் கொள்கைக்காக நீங்க ரத்தம் சிந்துங்க, உங்க உசுர கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இயேசு மட்டும்தான், உங்களுக்காக நான் என் உடலை கொடுக்கறேன், என் ரத்தத்தை சிந்துறேன், அதை நீங்க உணவா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். இதுல எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு. மிகச் சரியான பதிவு. இந்த அன்பின் உச்சகட்ட பரிமாற்றத்தை தான் நாம் இன்று நற்கருணை வாழ்வின் மூலமாக தொடர்கிறோம். நற்கருணை, ஆமா, திருப்பலியில நம்ம இதைத்தான் கொண்டாடுறோம். நற்கருணை என்பது ஏதோ ஒரு சாதாரண சடங்கல்ல, ஒரு நினைவஞ்சலியும் அல்ல. நாம் திருப்பலியில் பங்கெடுக்கும் போது நாம் உட்கொள்ளும் அந்த அப்பமும் இரசமும் இயேசுவின் உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்பதை நாம் ஆழமாக விசுவாசிக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? கண்டிப்பா. அந்த அப்பத்தை நாம் உட்கொள்ளும் போது சிலுவையில் தியாகியான அதே இயேசுவே நமக்குள் வந்து வாழ்கிறார். அதுதான் அவர் கொடுக்கும் நிலைவாழ்வு.
உலகத்தின் எந்த மன அழுத்தமும் எந்த தனிமையும் நற்கருணையில் இருக்கும் இயேசுவின் பிரசன்னத்திற்கு ஈடாகாது. எவ்வளவு ஆழமான சத்தியம் இது. கடவுள் நம்மள காந்தம் மாதிரி தன்னோட அன்பால இருக்கிறாரு. நாம அந்த ஈர்ப்பை உணராம பாலைவனத்துல காணல் நீரை தேடி ஓடுற மாதிரி தற்காலிகமான உலகத்தோட மன்னாவுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நாம அப்படி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவர் நம்மள கைவிடல. ஆமா, கடவுள் நம்மள அப்படியே விட்டுடல. அவரே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய உடலையே நமக்கு உணவா கொடுத்து நம்ம ஆன்மாவின் பசியை நிரந்தரமா தீர்க்கிறார். இதுதான் இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகத்தோட மைய கருத்து. ஆம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அன்பிற்கு, அந்த தியாகத்திற்கு நம்மை திறந்து கொடுப்பது மட்டுமே. கண்டிப்பா. உலகத்தின் சத்தங்களை சற்று நிறுத்திவிட்டு அமைதியில் ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்க்கும் போது அந்த ஜீவ உணவை நாம் முழுமையாக சுவைக்க முடியும். நேயர்களே, இப்போ உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் அமைதியா கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஆன்மாவின் பசியை தீர்க்க நீங்க இன்னும் இந்த உலகத்தோட காணல் நீரை தேடி போறீங்களா? அந்த தற்காலிகமான மன்னாவுக்காக தான் உங்க உழைப்பு, நேரம் எல்லாத்தையும் செலவழிச்சு சோர்வடைஞ்சு நிக்கிறீங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அல்லது உங்களுக்காகவே தன் உடலை கையளித்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த உயிருள்ள உணவை நாடி போறீங்களா? அந்த தந்தை உங்களை அன்பால ஈர்க்கும் போது நீங்க உங்க தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு அவருக்கு செவிசாய்க்க தயாராயிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் இதை சிந்திக்கணும். காலையில எழுந்த உடனே சோசியல் மீடியால மணிக்கணக்கா நேரத்தை செலவழிக்கிறோம், உலகத்தோட அங்கீகாரத்தை தேடி ஓடுறோம், தற்காலிகமான வெற்றிகள் தான் நமக்கு நிம்மதியை தரும் நம்புறோம். ஆனா இதெல்லாம் பாலைவனத்துல அந்த வழிபோக்கம் தேடின காணல் நீர் மாதிரி தான். உங்களோட ஆன்மாவின் உண்மையான பசிய போக்கக்கூடிய ஒரே உணவு இயேசு மட்டும்தான். நிச்சயமா. இதத்தான் நற்செய்தியின் 45ஆம் வசனத்துல இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு. கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார்கள். ஆமா, இத நீங்க அப்படியே முதல் வாசகத்துல வர்ற அந்த எத்தியோப்பிய அதிகாரியோட இணைச்சு பாருங்க. அந்த அதிகாரி உண்மையை தேடினாரு. ஆண்டவர் தாமே பிலிப்புவின் வழியாக அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. தந்தை ஈர்த்தாளொழியே எவரும் தன்னிடம் வர இயலாதுன்னு இயேசு சொல்லது போல அந்த அதிகாரியோட தேடலை பார்த்து தந்தை அவரை இயேசுவிடம் ஈர்க்கிறாரு. ஆமா, இது எல்லாம் சேர்ந்து இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 66வது அதிகாரத்தின் மைய கருத்தோடு எவ்வளவு அருமையா பொருந்தி போகுது பாருங்க. ஏன்னா இந்த திருப்பாடலின் பல்லவியே பாத்தீங்கன்னா, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான அழைப்பு இது. கண்டிப்பா. இந்த வாசகத்தை நம்ம மேலோட்டமா படிச்சா இது ஏதோ ஒரு சாதாரண புகழ்ச்சி பாடல் மாதிரி தான் தெரியும். ஆனா ஆழமா கவனிச்சீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் ஆண்டவர் எப்படி உங்களின் அன்றாட வாழ்வுல மிக சாதாரண விஷயங்கள்ல கூட அக்கறை செலுத்துறாரு அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சொல்லுது. அது உண்மைதான். இப்போ 8வது வசனம், மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகையும் கூப்பிடுது. ஆனா அடுத்த வரியிலேயே 9வது வசனத்துல அவர் நம் கால்களை இடற விடவில்லை அப்படின்னு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயத்துக்கு வந்துடுது. இது எப்படின்னா, பிரபஞ்சத்தை படைத்த ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல மேகங்களுக்கு பின்னால் இருந்துட்டு பெரிய பெரிய உலகப் போர்களை பத்தியோ கிரகங்களை பத்தியோ தான் யோசிப்பாருன்னு நாம நினைக்கிறோம். கண்டிப்பா நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. நாம ரொம்ப சாதாரண ஆளு, நம்மள அவர் கவனிப்பாரான்னு தோணும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க நடக்கிற பாதையில உங்க கால் வழுக்குதா அப்படிங்கறத கவனிக்கிற அளவுக்கு அவர் உங்களோட நெருக்கமா இருக்காரு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். அதே 9வது வசனத்துல உயிர் வாழச் செய்தவர் அப்படின்னு இருக்குதே, இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறும் மூச்சு விடுறத மட்டும்தான் இது குறிக்குதா? அருமையான கேள்வி. இதை சரியா புரிஞ்சிக்க நாம மூலமொழியான எபிரேய மொழிக்கு போகணும். அங்க இதுக்கு நெஃபெஷ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெஃபெஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெஃபெஷ் அப்படிங்கிறது வெறுமனே உடலோட மூச்சு விடுறதையோ இதயம் துடிக்கிறதையும் குறிக்கல. பழங்கால இஸ்ரேலர்கள் இது ஒரு மனிதனோட ஆழமான ஆசைகள், அவனோட முழுமையான ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, அப்போ இது வெறும் பிசிக்கல் லைஃப் கிடையாது. ஆமா, ஒரு மனுஷன் ரொம்ப மன அழுத்தத்துல பயத்துல இருக்கும்போது முதல்ல அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பேனிக் அட்டாக் வரும்போது மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கும். சரியா சொன்னீங்க. ஆக ஆண்டவர் நம்மோட நெஃபெஷை, அதாவது நமது ஆன்மாவை உயிர்ப்போட வச்சிருக்காருன்னா, வாழ்க்கை நம்மள மூச்சு திணற வைக்கிற அளவுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும்போது அவர் நம்மோட உள்வாழ்வு சோர்வடையாம பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். ஆனா இது நாம கொஞ்சம் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் நேர்களே. இப்போ ஒரு நபர் வேலை பறிப்போன மன உளைச்சல்லையோ இல்ல பொருளாதார பிரச்சனையிலயோ இதை கேட்டுட்டு இருக்கலாம்.
அவங்களுக்கு எல்லாமே வழுக்கிற பாதையா தான் தெரியும். ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் என் கால்களை இடற விடவில்லை அப்படிங்கறத அவங்க எப்படி நம்ப முடியும்? இப்போ நாம நவீன கார்கள்ல இருக்கிற அந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். மழைக்காலத்துல கார் வழுக்காம இருக்க அது உதவுது. ஆனா அதுக்காக மழையை நிறுத்துதா? இல்லையே, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். சாலையோட வழுக்கிற தன்மையை மாத்துதா? இல்ல, அதே மழை அதே வழுக்கும் சாலை தான். ஆனா அந்த ஆபத்தான சூழலுக்குள்ளேயே கார் கவிழ்ந்து விடாம அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பிடிமானத்தை கொடுக்குது. வாவ், சூப்பரான உதாரணம் இது. ஆண்டவரும் அப்படித்தான். நீங்க சந்திக்கிற பொருளாதார நெருக்கடியோ நோயையோ அவர் உடனே மாயாஜால மாதிரி தடுத்து நிறுத்துறது இல்ல. ஆனா அந்த இருளான சூழ்நிலைக்குள்ள நீங்க முழுமையா உடைந்து போகாம உங்க ஆன்மா நம்பிக்கையை இழக்காம இருக்க அவர் ஒரு பிடிமானத்தை தராரு. அதாவது நம்ம சொந்த பலத்துல நிக்க முயற்சி பண்ணும்போதுதான் கால்கள் இடருது. ஆனா ஆண்டவர் மேல பாரத்தை போடும்போது அவரை நம்ம ஆன்மாவை தாங்கி பிடிக்கிறாரு. மிகச்சரி. பிரச்சனைன்ற மழை பெய்யும், ஆனா நான் முற்றிலுமாக கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு தான் விசுவாசம். சரி, இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பை நாம அனுபவிச்ச பிறகு நாம என்ன செய்யணும்னு திருப்பாடலின் 16-17 வசனங்கள் சொல்லுது. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அழைப்பு. இத வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. நாம ஒரு உணவகத்துக்கு போய் நல்லா சாப்பிட்டா உடனே சோசியல் மீடியாவில போட்டோ போடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு பெரிய விபத்துல இருந்தோ மன அழுத்தத்துல இருந்தோ காப்பாத்துனா அத வாய் திறந்து மத்தவங்க கிட்ட சாட்சியா சொல்ல நாம ஏன் இவ்ளோ தயங்குறோம்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்ற பயம் இருக்கலாம். இல்ல இது தற்பெருமை ஆகிடுமோன்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். அதுவும் உண்மைதான். ஆனா இங்க கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. இது பயந்து நடுங்கிறத குறிக்கல. இது ஒரு ஆழ்ந்த மரியாதை. ஆண்டவர் தன் வாழ்வுல செஞ்ச அந்த அற்புதமான செயலை வியந்து பார்க்கிற ஒரு மனநிலை. நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ் உண்மை அடங்கி இருக்கு. உங்க மனசுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பயம் மற்றும் கவலையை கையாளும் பகுதி தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஓ, அதனாலதான் நாம எவ்வளவு யோசிச்சாலும் கவலை குறைய மாட்டேங்குதா? எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க வாய் திறந்து சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லும் போது உங்க மூளையோட இயக்க பகுதி, அதாவது மோட்டார் கார்டெக்ஸ், அப்புறம் செவிப்புலன் பகுதி, அதாவது ஆடிட்டரி கார்டெக்ஸ் வேலை செய்ய தொடங்குது. வாட்? அதாவது நம்ம சொந்த குரலையே நம்ம கேக்குறது மூளையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா? கண்டிப்பா ஏற்படுத்துது. ஆண்டவர் என் காலில் வழுக்கமிடல, அவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சத்தமா வாய் திறந்து சொல்லும் போது அந்த வார்த்தைகளை உங்க காதுகள் கேக்குது. அது உங்க மூளையோட முன்மிடல் பகுதிக்கு, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு ஒரு செய்தி அனுப்புது. வாவ், இது உண்மையாவே எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கு. ஆமா, இது உங்க தர்க்க ரீதியான சிந்தனையை தூண்டி அந்த பயம் மற்றும் கவலையோட சுழற்சியை உடைக்குது. சுருக்கமா சொன்னா, வாய் திறந்த ஆண்டோரை புகழ்வது வெறும் ஆன்மீக செயல் மட்டும் கிடையாது, அது உங்களை அமைதிப்படுத்துற ஒரு பயாலஜிக்கல் மாற்றமும் கூட. அப்போ நம்ம வாய் விட்டு புகழும் போது அது ஆண்டவருக்கு தேவை என்பதற்காக அல்ல, அது நமக்கே ஒரு மருந்தா செயல்படுது. அதனாலதான் என் வாய் திறந்தது, என் நாய் எழுந்தது அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்க அப்படி வாய் திறந்த சான்று பகிரும்போது இருள தத்தளிக்கிற வேறொருத்தருக்கும் உங்க வார்த்தைகள் ஒரு வெளிச்சமா மாறுது. ரொம்ப அருமையான விளக்கம். இப்போ நாம இந்த திருப்பாடலின் 20வது வசனத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் சவாலான வசனம். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள், தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத ஆண்டவர் அப்படின்னு முடியுது. இப்போ நேயர்கள் சார்பா நான் ஒரு கடினமான கேள்வியே கேட்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பவர்னா ஏன் பலருடைய வாழ்க்கையில அவங்க ஜெபத்துக்கு எந்த பதிலுமே கிடைக்கிறது இல்ல? நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது பல வருஷமா ஒரு நல்ல வேலைக்காகவோ குழந்தை பாக்கியத்துக்காகவோ இல்ல ஒரு தீராத நோயில இருந்து விடுதலைக்காகவோ கண்ணீரோட ஜெபம் பண்றாங்க. ஆனா எந்த மாற்றமும் இல்ல. இன்றைய நவீன மொழியில சொல்லணும்னா ஆண்டவர் அவங்கள கோஸ்டிங் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம விடுற மாதிரி. ஆமா, இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அவர் என் மன்றாட்டை புறக்கணிக்கல அப்படிங்கறத அவங்க எப்படி நம்புறது? நீங்க கேட்கிற இந்த வலி நிறைந்த கேள்விக்கு நாம ரொம்ப நேர்மையா பதில் சொல்லணும். பதில் கிடைக்காம போகும்போது வர்ற அந்த விரக்தி முற்றிலும் உண்மையானது.
அதை நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆமா, அந்த வலி ரொம்ப பெருசு. மனிதர்கள் நம்மள புறக்கணிக்கலாம், ஆனா இந்த வசனத்துல ஒரு மிக ஆழமான வார்த்தை இருக்கு. அவர் தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத ஆண்டவர் அப்படின்னு இருக்கு. எபிரேய மொழியில இந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெசெட் அப்படின்னு பேரு. மனிதர்கள் காட்டுற அன்பு பல நேரங்கள்ல உணர்ச்சிகளை பொறுத்தது. அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, நீ எனக்கு இது செய், நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு. ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி. ஆனா ஹெசெட் அப்படிங்கிறது உணர்ச்சிகரமான அன்பு கிடையாது. அது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. நீ எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான அன்பு. அது ஒரு திருமண உடன்படிக்கை மாதிரி. அப்படி என்றால் அவர் என்கிட்ட ஹெசட் அன்பை காட்டுறாருன்னா நான் கேக்குற எல்லாமே எனக்கு உடனே கொடுத்துடணும் இல்லையா? அதுதானே அன்புக்கு அழகு. அங்கதான் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க தவறோம். ஒரு சின்ன குழந்தை ரொம்ப கூர்மையான ஒரு கத்தியை பார்த்துட்டு அது பார்க்க அழகா இருக்குன்னு தன் அப்பா கிட்ட அழுது கேக்குதுன்னு வச்சுப்போம். அப்பா அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்காரு. அவர் கத்தியை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. அது குழந்தைக்கு ரொம்ப ஆபத்து. ஆமா, குழந்தை எவ்வளவுதான் அழுதாலும் அப்பா அமைதியா தான் இருப்பாரு. அந்த நேரத்துல குழந்தைக்கு தன் அப்பா தன்னை புறக்கணிப்பதா தான் தோணும். தன்னை கோஸ்டிங் பண்றாருன்னு தான் நினைக்கும். ஆனா அப்பாவோட அமைதி புறக்கணிப்பு கிடையாது, அது பாதுகாக்கிற ஒரு அன்பு. மிகச்சரி. ஆண்டவரும் அப்படித்தான். அவர் உங்க முழு வாழ்க்கையையும் அறிஞ்சவர். அவர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் ஆம் என்று சொல்லலாம், காத்திரு என்று சொல்லலாம், அல்லது இதை விட சிறந்தது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாவ், நாம கேக்குற அதே நேரத்துல அதே வழியில பதில் கிடைக்காம போகலாம். ஆனா அவரோட ஹெசட் பேரன்பு அவரை எப்பவுமே நம்ம கூட இணைச்சே வச்சிருக்கு. ஆமா, ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இருட்டுல அவர் உங்களை தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. ஆண்டவரின் அமைதிய நம்ம அவரோட அலட்சியம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஆனா பிரபஞ்சத்தின் ஆண்டவர் தன் ஹெசட் அன்பால் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கறத ஒருபோதும் மறந்துடாதீங்க நேயர்களே. கண்டிப்பா. ஒட்டுமொத்த உலகையும் படைத்த அந்த மாபெரும் ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நுணுக்கமா செயல்படுறாரு. உங்கள் வாழ்வில் சத்தமில்லாமல் பல நேரங்களில் நீங்கள் அறியாமலேயே உங்களை விழவிடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் அந்த பேரன்பு எது? அதை இன்று யாருக்காவது வாய் திறந்து சாட்சியாக எடுத்துரைக்கப் போகிறீர்களா? இதை இன்று முழுவதும் உங்கள் சிந்தனையில வைங்க. அந்த எத்தியோப்பிய அதிகாரி யாருமே இல்லாத அந்த பாலைவன பாதையில, ஆண்டவரே இந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியலையே, எனக்கு யாராவது விளக்கி காட்ட மாட்டாங்களான்னு தன்னோட உள்ளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மன்றாட்டை, ஒரு ஜபத்தை வச்சிருப்பாரு. கண்டிப்பா. அந்த ஜபத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே இல்லை. உடனே பிலிப்பி அங்கே அனுப்புனாரு. அதே போல நற்செய்தியில மக்கள் தங்கள் வாழ்வுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான உணவு என்னன்னு புரியாம ஒரு பெரிய பசியோடும் தேடலோடு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த மன்றாட்டையும் ஆண்டவர் புறக்கணிக்கல. தம்முடைய சொந்த மகனையே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாக இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்கள் சொந்த வாழ்க்கைய திரும்பி பாருங்க. இன்று நீங்க எந்த பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய கேரியர்ல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கலாம். அல்லது குடும்பத்துல தொடர்ச்சியான பிரச்சனைகள், சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமாம், என் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆன்மீக தவிப்பு உங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்க எந்த தவிப்போடு இருந்தாலும் சரி, நீங்க ஒன்ன மட்டும் உறுதியா நம்பலாம். நீங்கள் கேட்கும் மன்றாட்டை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்கள் உள்ளத்தின் தாகத்தை அறிந்து தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வழிகாட்ட வருவார். உண்மைதான். தேடி வருபவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பது இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லும் மிக தெளிவான ஆழமான செய்தி. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று அந்த எத்தியோப்பிய அதிகாரியைப் போல கேட்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நம்மோடு நெருங்கி வந்து தன்னையே நமக்கு உணவாகவும் வழியாகவும் தருகிறார். இதோடு இன்னொரு முக்கியமான பரிமாணத்தையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். அது என்ன பரிமாணம்? அதாவது, பல நேரங்களில் நாம் அந்த எத்தியோப்பிய அதிகாரியைப் போல உதவியை தேடுபவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை பல நேரங்களில் பிலிப்பை போலவும் செயல்பட அழைக்கிறார். ஓ, நாம வழிகாட்டியா மாறணுமா? ஆமா, நாம் நற்கருணையில் இயேசுவை உணவாக பெற்றிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். இப்போது நம்முடைய குடும்பத்தில, நாம் வேலை செய்யும் இடத்தில, நம்முடைய நண்பர்கள் மத்தியில எத்தனையோ பேர் உண்மையை தேடி ஒரு வழிகாட்டி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவர்கள் ஏதோ ஒரு சிக்கலான பக்கங்களை வாசித்து புரியாமல் தவிக்கலாம். அப்போது நாம் தானே அவர்களுக்கு பிலிப்பை போல செயல்பட வேண்டும். தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்தில் பேசி அந்த நபரிடம் சென்று பேசு, அவனுக்கு ஆறுதலாக இரு என்று சொல்லும்போது நாம் நமது வசதியான சூழ்நிலைகளை விட்டுவிட்டு பிலிப்பை போல ஓடி செல்ல தயாராக இருக்கிறோமா? இது ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் சவாலான ஒரு கேள்வி. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க இறுதியா ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். இன்று நீங்கள் சந்திக்க போகும் மனிதர்களில் யாருக்கு நீங்கள் பிலிப்பை போல நம்பிக்கையின் வழிகாட்டியாக மாறப்போகிறீர்கள்? இருளில் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும் ஒரு கருவியாக நீங்கள் இருப்பீர்களா? அல்லது உங்களுக்கே உதவி தேவைப்படும் பட்சத்தில் யாரிடம் நீங்கள் எத்தியோப்பிய அதிகாரியைப் போல உங்கள் அறியாமையை ஒப்புக்கொண்டு தாழ்மையோடு கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆமா, நாம் பிலிப்பை போல வழி நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரியைப் போல தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, நம் அனைவரின் பசியையும் தீர்க்கும் ஒரே நிலைவாழ்வின் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு மட்டுமே. அந்த உணவை நாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்வை பயணிக்க வேண்டும். இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். இப்போ ஒரு சிறிய ஜெபத்தோட இதை நிறைவு செய்யலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த உலகில் நாங்கள் பல நேரங்களில் காணல் நீரை தேடி ஓடுகிறோம், தற்காலிகமான மன்னாவுக்காக ஏங்குகிறோம். ஆமாம் ஆண்டவரே. ஆனால் நீர் மட்டுமே எங்களுக்கு நிலைவாழ்வு தரும் உண்மையான உணவு என்பதை இன்று எங்களுக்கு உணர்த்தினீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு நேயரும் உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு உமது அன்பின் ஈர்ப்புக்கு செவிசாய்க்க அருள்தாரும். ஆமென். அவர்கள் அனைவரும் நிலைவாழ்வு தரும் உணவாகிய உம்மை முழுமையாக சுவைக்க உதவி செய்யும். பிலிப்பை போல உமது குரலுக்கு உடனே கீழ்ப்படியும் செவிகளையும், அந்த அதிகாரியைப் போல இறை வார்த்தையை தேடும் தாகத்தையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் எந்த பாலைவனத்தில் நின்றாலும் உமது ஆவியானவரின் வழிநடத்துதலை உணர்ந்து செயல்பட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அனைத்து லகோரே
ஆர்ப்பரியுங்கள் அனைத்து போலே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.